நடிகர் பரணியை எப்படி பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றினாங்களோ அதே ஸ்டைலில் நடிகை ஓவியாவையும் வெளியேற்றிடலாம் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டில் இருக்க மற்றவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு ஓவியாவை கார்னர் பண்ண தொடங்கியிருக்காங்க. இதை வியூவர்ஸ் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டும் வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடிகை ஓவியா ரசிகர்களோட ஏகோபித்த வரவேற்பை பெற்றுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுகிறாங்க, செய்கிறாங்க. இதனால் நாளுக்கு நாள் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாயிட்டு வருது ஓவியாவுக்கு. இந்த நிலையில கடந்த சில நாட்களா இந்த நிகழ்ச்சியில ஓவியாவுக்கும் காயத்ரி, நமிதா இவங்களுக்கு இடையே ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உருவாகிட்டு வருது. இது தற்போது உச்ச கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு கூட சொல்லணும். அதன் அடிப்படையில நிகழ்ச்சியில இருக்க 10 பேர்ல ஓவியாவை தவிர எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். ஓவியா சிலரை தூண்டி விட்டு சண்டையை உருவாக்கியிருக்காராம் அப்படின்னு நடிகர் சக்தி பிக் பாஸ் நிர்வாகத்திடம் முறையிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே வெறுக்கிற ஒருவர் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியே ஆகணும் அப்படின்னு ஜூலி சொல்ற மாதிரி ப்ரோமோல காண்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில ஒன்று ஓவியா பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்க வெளியேறோம் அப்படின்னு ப்ரோமோல சக்தி சொல்ற மாதிரியான காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கு. கூடவே ஓவியா தனிமையில் உட்காந்து அழறாங்க. இதெல்லாம் பார்த்து சமூக வலைதளத்தில் இருக்க ஓவியாவோட ரசிகர்கள் ரொம்பவே பரபரப்பாயிருக்காங்க. மேலும் இன்னொரு ப்ரோமோ காட்சியில ஓவியா, காயத்ரி, ரகுராம் இவங்க 2 பேருக்கு இடையே சண்டை நடக்கிற மாதிரியான காட்சியும் காண்பிக்கப்பட்டிருக்கு. இதனால பரணிய மாதிரியே ஓவியாவும் இந்த நிகழ்ச்சியில தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. மேலும் ஓவியா நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்சமயம் எல்லார் மனசுலையும் எழுந்திருக்கு. இதனால இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பரபரப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா NET TV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.